சரி ப்ரோ, இந்த லவ்லாம் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வருது? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ்ன்றது எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராது. அப்படி வந்தால் அது பேர் லவ்வும் இல்லை. ஆமாம் ப்ரோ, அதுவும் கரெக்ட் தான். இந்த எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு, வாட்ச்சு, செயினு, ஷர்ட்டு, ஷூவு, பேண்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக எடுத்து கொடுத்தா தான் லவ் நிலைக்குலாம் கிடையாது. உன் கையால் ஒரு 2 ரூபா மிட்டாய் கொடுத்தா கூட அந்த கவர் நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு பெருசாக எக்ஸ்பென்சிவாலாம் எதிர்பார்க்க மாட்டோங்க. உங்களால் எது முடியுதோ, உன் கையால் எதை செஞ்சு கொடுக்குறியோ அது எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீ காசு எடுத்து வாங்குறத விட அது வேல்யூ இருக்குது. எனக்கு உன் கையால் எதை கொடுத்தாலும் ஓகே தான். நீ காசு கொடுத்து வாங்கினாதான் லவ் பாண்டிங்கெல்லாம். 7 மாதம் முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது டைரி மில்க் வாங்கி கொடுத்தான். அந்த கவர் கூட இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் ஓகே ப்ரோ. எல்லாம் இந்த மதத்தை வளர்க்குறாங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மதத்தை வளர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மரத்தை வளர்த்துட்டு போங்களேன், காயாச்சும் தருங்க, சாப்பிட்டுக்காச்சும் இருக்கும். சரி ப்ரோ, இந்த ஜாதிலாம் ப்ரோ ஜாதி பார்த்து பழகிறதில்ல, பார்க்குறவங்க கூட பழகிறதே இல்லைங்க. ஜப்பான் அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் டெக்னாலஜி. நம்ம டெக்னாலஜி பேர் இன்னும் ஏன் எதுக்கு? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற லைஃப் ஜாலியாக இருந்துருப்பாங்க. உனக்கு ஒரு பிரச்சனையாலும் உங்களோட லவ்வர் நிற்கணும், லவ்வர் இருக்கிற பிரச்சனையாலும் நீங்கள் நிற்கணும். அப்படி நிற்கலாம் லவ் பண்ணாதீங்க. பாய்.